அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்ங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான தக்ஷாயன காலம் விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி, அதாவது 12/11/2025 ஆண்டு நவம்பர் மாதம் புதன்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தின் சாதகம் பாதகம், செய்ய வேண்டியது செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் மேல இந்த நாடி சிறப்பு என்ன, இது போல இந்த நாளுக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நாளின் பலனை ஒரே வார்த்தையில் சொன்னாக்க அமைதி கிடைக்கக்கூடிய நாளுங்க. இந்த உலகத்தில் பல பேருக்கு வந்து அமைதி கிடைக்காம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அமைதி எப்போ வரும்? நம்ம நினச்ச விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா. சிலர்களுக்கு கோபத்தில் கூட நம்ம அமைதியாக இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மன அமைதியும் இன்னைக்கு உண்டுன்னு சொல்கிறேன். பொதுவாகவே சிம்ம ராசிகளுக்கு தினம் தினம் போராட்டம் தான். எப்படி ஒரு அதிபதி வந்து சூரிய பகவான் எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு தக தகன்னு, அது போல் தான் இவருடைய மனக்குமுறுகளும் அதிகம். ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு தான் இருக்கு இல்லையா? பூமிக்கு அடியில் எந்த அளவுக்கு வந்துட்டு வெப்பம் சூடாக தீப்பிழம்புகளோடு இருக்கும், அது போல தான் சிம்மத்துடைய மனசும். இது வெளியில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்கவும் ட்ரை பண்ண மாட்டாங்க. இவங்க சில பேர்கிட்ட எதிர்பார்த்து நம்பிக்கை வச்சுமே தோத்து போனதுனால தான் சிம்மம் யார்கிட்டையுமே வந்து பெருசாக எந்த ஒரு ஈடுபாடையும் காட்டிக்கிறதில்ல. முழுசாவே இவங்களை கடுமுடா வெளியில் தோட்டத்துக்கும் காட்டிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் உள்ளுக்குள்ள உடைய மனசு எந்த அளவுக்கு மென்மையானதுங்கிறது தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த நாள் சிம்மத்திற்கு, கடவுளை நம்பக்கூடிய உங்களுக்கு இந்த நாளை தெய்வங்கள் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போங்க. எல்லாத்துக்கும் மேலே பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதன் பகவானை வழிபாடு செய்யறதுக்கு சிறப்புங்க. இதோட இன்னைக்கு புதன் பகவானுக்கு, அதாவது புதன் கிரகத்துக்கு உரிய நிறம் என்ன? பச்சை. ஸோ நீங்களும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. நவ கிரகங்களை விட்டுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி அவருக்கு ரொம்ப பிடித்தமான பச்சை பயிரை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யுங்க. நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இதோட புதன் பகவான் அப்படின்னாவே அவருடைய அதிதேவதை யாரு? மகாவிஷ்ணு. அதே போல பிரத்திங்கரா தேவி, ஸ்ரீமன் நாராயணன். இதெல்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிற விஷயங்கள். ஸோ புதன் பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னாக்க நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறதும் இன்னைக்கு நல்லது தான். பெருமாளை வழிபாடு செய்தால் அவருடைய நெஞ்சகத்தில் கூடிய மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஸோ குறிப்பாக பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதார சிக்கல்கள் இருக்குது, பண பிரச்சனைக்கு கடன் சுமைகள் இருக்குது அப்படின்னாக்க புதன்கிழமைகள் தோறும் தொடர்ந்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ய இதில் நீங்கள் மேம்பாடு அடைய முடியும். அதே போல் புதன் பகவானுக்கு உரிய வாகனம் என்ன? குதிரை. அவருக்கு விருப்பமான நெய்வேத்தியம் பச்சை பயிறு. அவருக்கு ரொம்ப பிடிச்சமான மலர் அப்படின்னாக்கா வெண்காந்தல் மலர். இதெல்லாம் கொண்டு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. அதோட உங்களால் முடிஞ்சால் இந்த பாசிப்பருப்பு பொடி கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக வச்சு புதன் பகவானுக்கு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதே போல் புதன் பகவானுடைய நிலை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப வலுவிழந்து இருக்குது அப்படின்னாக்க இவருக்கு உரிய உலோகம் வந்து பித்தளைங்க. அந்த பித்தளை பாத்திரங்கள் வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம். இதோட இன்னைக்கு புதன் பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. முடிஞ்சா நான் சொல்றதை கேளுங்க. எல்லாரும் உங்களை படிக்க முடிஞ்சாலும் படிங்க. நீங்க புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரம்ட்டு கூகுளில் போட்டிங்கன்னா வரும். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை சொல்லி நீ புதன் பகவானை வழிபாடு செய்யறப்போ உங்களுக்கு புதன் பகவானுடைய உச்சம் பெற்று அருள் கிடைக்கும். ஓகேங்களா? இத்தனை பெருமை மிக்க இந்த புதன்கிழமையில புதன் ஓரைகளில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் சரி, புதன் பகவானை மனசார வேண்டிக்கிட்டா கல்வியில் சிறந்து விளங்கலாம். வியாபாரத்தில் இதுவரைக்கும் நஷ்ட நிலை மாறும், லாபம் பெருகும், திருமண தடைகள் விலகும், சந்தான பாக்கியம் கிடைக்கப்பெறலாம். அதே போல குடும்பத்தில் அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் சிறந்த வழிகாட்டுதல இந்த புதன் பகவான் விளங்குவார். ஸோ இந்த நாளில் அப்படி சிம்மராசிகள் எல்லாருடைய வீடுகளிலுமே புதன் பகவானுடைய அனுகிரகம் நிறையட்டும், நீங்கள் நினச்சது கிடைக்கட்டும். வாழ்த்துக்களுங்க. சரி, இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா? பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நிறைய விஷயங்களில் விட்டு கொடுக்குறீங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையவும் நீங்கள் விட்டு கொடுக்கணுங்க. ஏன்னா மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த மனஸ்தாபம் பெருசாக வந்து நாள் முழுக்கெல்லாம் இருக்காது, உடனே நீங்கிடும். பழைய கடனை தீர்க்க முயற்சி பண்ணுவீங்க. உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் பணம் கேட்டு கொஞ்சம் நச்சரிப்பாங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்ககிட்டயே வந்துட்டு பணம் தட்டுப்பாடு தான் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பணம் இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்காக ஜாமீன் நிற்கிறது, உறவுக்காரங்கள் சொந்தக்காரங்க பணம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத கூட தவிர்க்கிறதே சிறப்புனே சொல்லுவேன். அப்படி என்னால் இருக்க முடியாதுமா அப்படின்னாக்க நீங்கள் உதவி செய்கிறதுக்கு உண்மையாகவே அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க.
அதுபோல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஆண்களோ பெண்களோ சிம்ம ராசிக்காரங்க புதிய முதல்கள் இன்னைக்கு செய்கிறது சிறப்பு தான். வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கிட்ட விவாதம் வந்து போகும். தடைகளை தாண்டி இன்னைக்கு முன்னேறுவீங்க. கூடவே இன்னைக்கு பெண்களுக்கு அதே போல் அரசியல்வாதிகளுக்கு புகழ் கௌரவம் உயரும். வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. புதிய ஏஜென்சி எடுப்பீங்க. வண்டி வாகனம் ஓட்டுறப்போ செல்ஃபோன் பேசக்கூடாது. சில்லறை வியாபாரிகள் கூட இன்னைக்கு லாபம் பல மடங்கு. அதேபோல் வேலை தேடுறவங்களுக்கு நேர்முக தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தில் நிறை குறைகள் விலகுது. குறிப்பாக இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே அனுசரித்து நடந்துக்கோங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அளவோட பழகிறது நல்லது. பெரிய மனிதர்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நட்பு ஆதரவு கிடைக்கும். மாமனாருடைய உடலெல்லாம் பாதிக்கப்படலாங்க. ஸோ அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இதோட இன்னைக்கு படிக்கூடிய மாணவர்களுக்கு மேற்படிப்புக்காக கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் இருக்கு. புதிய தொழில் தொடங்குவீங்க. மாணவர்கள் வெளிநாடு போக திட்டம் போட்டிருந்தாக்க அதற்கான விசா ப்ராசஸ்லாம் இன்னைக்கு ஈஸியாக நடக்கும். அதுக்குண்டான வேலையே இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். உடல்நலம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் மறையுது. வெளிநாட்டு தொடர்பு விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகங்க. அதே போல் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உறவுகளுடைய வருகை இருக்குது. வியாபாரத்தில் பழைய வேலைகளை மாற்றிடுவீங்க. உங்களுக்கு தோதான வேலைகளை வேலைக்கே அமர்த்த போகிறீங்க. தாய் மகன் அன்பு பலப்படுது. பிரபல பங்கு சந்தைகள் மூலம் பணம் வரும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். இதெல்லாம் உற்சாகம் அடைவீங்க. வெளி வட்டாரத்தில் தொடர்புகள் விரிவடைதுங்க. தொழிலில் அலட்சிய போக்கு இன்னைக்கு நீங்குது. கணவர்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு விட்டு கொடுப்பதால நலம் சேர்க்கும். கணவன் மனைவிக்கிடையே ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ படிப்புல ஆர்வம் உண்டாகுது. குழந்தைகள் படிப்பு விஷயத்துல இன்னைக்கு கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு. அதே போல வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும். கூடவே காதல் கண் சிமிட்டும். தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். சிலருக்கு காதல் திருமணம் பெற்றோருடைய சம்மத்தோட பேரில் முடிவாகும். உங்களுடைய நட்பு வட்டம் விரிவாகுது. எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். பல்வலி மூட்டு வலிலாம் வந்து போகுதுங்க. உங்களுக்கு வேலையாட்கள் உதவிகரமாக இருப்பாங்க. எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு சாதகமாக வரும். அதே போல் சம்பளம் வந்து சேரும். நட்பால ஆதாயம் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை அள்ளி கொடுக்கும். தேகம் பழிச்சிடுதுங்க. வியாபாரம் செழிப்புறுது. விலையுறந்த நகை நட்டுகளை வாங்க யோகம் இருக்கு. சக ஊழியர்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உதவி செய்வாங்க. கூட்டு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமாகுது. தேகம் மின்னுங்க. பணம் பாக்கெட்டே நிரப்பும். அதே போல் விலையுறந்த பொருள் கைக்கு வந்து சேரும். புகழ்பெற்றவங்களுடைய சந்திப்பு மன மகிழ்ச்சி கொடுக்கும். விவாதங்களை கூட நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வாக்கு தொழிலாளர் லாபத்தை பார்ப்பீங்க. வக்கீல் ஜட்ஜு இது போல் டீச்சர்ஸு அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அன்பு பலப்படுது. ரியல் எஸ்டேட் கமிஷன் தொழிலெல்லாம் பணம் வரும். அயல்நாட்டில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கல்வியில் வெற்றி உண்டு. நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வு காண்பீங்க. வியாபாரத்துமே அதிக லாபம் இருக்குது. பழைய பாக்கில் வசூலாவதில் உங்களுக்கு இருந்த சிரமங்களுமே இன்னைக்கு நீங்குதுங்க. கூடவே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே எனக்கு சாதகமாக முடியும். உறவுக்காரங்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பொறுமை அவசியம். தாயின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. பிற்பகலுக்கு மேலே கொஞ்சம் வீண் செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கொஞ்சம் மனசும் சோர்வாகும். ஸோ அதனால் செலவுகளை பார்த்து பக்குவமாக பண்ணுங்க. கூடவே நம்பிக்கையோட நடைபெறக்கூடிய நாள். சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் உருவாகும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. இதோட இன்றைய நாளில் சொந்த பந்தங்கள்லாம் உங்ககிட்ட உதவியை தேடி வருவாங்க. மனசுக்கு இதமான ஒரு நல்ல செய்தி உங்களை சேரும். பண விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்திலுமே உயர்வு நிலை இருக்கு. இதே போல குடும்பத்திலுமே பொறுப்புகள் மேம்படுது. கொடுக்கல் வாங்கல திருப்திகரமான சூழ்நிலை ஏற்படும். தொழிலில் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. பயணங்களில் பிரியமானவுடைய சந்திப்பு கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க. தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க. யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அரசியல்வாதிகள்லாம் பேச்சுக்களில் கவனம் தேவை. இதுவே விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். ஸோ பணத்துக்கு நீ குறைவில்லை. சிம்மராசி ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க தொழில் பண்ணுங்க வீட்டில் இருங்க. இன்னைக்கு உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். அதே போல் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகளையுமே பூர்த்தி செய்து சந்தோஷப்படுவீங்க. ஸோ எல்லா விதங்களுமே இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இல்லாத அனுகூலத்தை தரக்கூடிய அமைதியான நாளாக தான் இருக்குது. இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இந்த நாளில் இந்த நிறத்தை சிம்மம் பயன்படுத்துறதும் கூடவே பச்சை நிறத்தை பயன்படுத்துறதுமே உங்களுக்கு சிறப்புங்க. இதையடுத்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம். இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இதோட கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு தொடர்புக்கு இல்லாமல் போவாங்க. இதனால யாரையும் நம்பி இருக்காதீங்க. இதோட நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை சேரும். அடுத்து பூர நட்சத்திரம். வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டு. இதோட வழக்கமான செயல்பாடுகளுக்கு கூட இன்னைக்கு லாபம் உண்டு. நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் மற்றவங்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே வாட்டில் சொன்னாக்க இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுடைய சந்திப்பும் உண்டாகும். அடுத்து உத்திரம் மற்றும் 1ஆம் பாதம். பேச்சுகளில் கவனம் தேவைங்க.
வரவு செலவுல கவனமா இருக்கிறது நல்லது. அலைச்சலும் கொஞ்சம் செலவும் அதிகரிச்சாலும் இந்த நாளை நீங்க அழகா உங்களுடைய சாமர்த்தியத்தால சரி கட்டிடுவீங்க. மேலும் சொல்லனாக்கா இன்னைக்கு கடன் வாங்குறதை தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த நாள் அமைதி, அனுகூலம், அதிர்ஷ்டம், ஆதரவு, இது போல 100க்கு ஒரு 90% சாதகத்தை தான் கொடுக்குது. மீதி இருக்கிற 10% இந்த நாள் முழுக்கவே புதன் பகவானையும் அதே போல் விஷ்ணு பகவானையும் வழிபாடு செய்வதனால நன்மைகள் உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சா இன்னைக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாக்கா உங்களால் முடிஞ்ச உதவியில பண்ணுங்கள். அது அன்னதானமாக இருக்கட்டும், ஒரு பொருள் உதவியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில். குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது வந்து புதன் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். புதன் அப்படின்னாவே புத்திங்கிற சொல்ல தான் புதன்கிறது வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் படிப்புக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறீங்களோ உங்களுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ சகல விதங்கள்லையும் சௌபாகியம் நிறைய நானும் உங்களுக்காக மனசார அந்த புதன் பகவான்கிட்டையும் விஷ்ணு பகவானுக்கிட்டையும் வேண்டுதலை வச்சுக்கிறேன். நீங்களுமே கடவுள்கிட்ட வேண்டப்போ எனக்கு அதை கொடு, இதை கொடு, இது சரி பண்ணு, அது சரி பண்ணுன்னு வேண்டாதீங்க. பொதுவாக வேண்டுங்க, உலக நன்மைக்காக வேண்டுங்க. உங்களுடைய வேண்டுதல் தன்னால நிறைவேறும். வாழ்த்துக்களுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி.